Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. நீ யார்? நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்பவர் யார்? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் ஏவல்களை ஏற்று அவனுடைய விளக்கத்தை தவிர்த்து வாழ்வது இஸ்லாம். நம்மை படைத்தவன் யார்? நம்மை படைத்தவன் அல்லாஹ். முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒருவனே மட்டுமே படைத்தானா? முழு உலக மக்களையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும் படைத்தான். அல்லாஹ்வுக்கு யாராவது இருக்கிறார்களா? இல்லை, அல்லாஹ்வை யாரும் படைக்கவில்லை. அல்லாஹ் எப்பொழுதிலிருந்து இருக்கிறான், எப்பொழுது வரை இருப்பான்? அல்லாஹ் நிரந்தரமானவன். அவன் எப்போது வரை இருந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இல்லை, அல்லாஹ்வுக்கு பெற்றோர்கள் இல்லை. படைப்பினங்களைப் போல் அல்லாஹ்விற்கு உருவமைப்பு உள்ளதா? இல்லை, அல்லாஹ்வுக்கு எவ்வித உருவமும் கிடையாது. மலக்குகளின் அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? மலக்குகளை அல்லாஹ் ஒளியால் படைத்தான். முக்கியமான மலக்குகள் எத்தனை பேர்? முக்கியமான மலக்குகள் 10 பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி யாது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவதாகும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி யாது? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி மழை, இடி, மின்னல், காற்று ஆகியவற்று பொறுப்பாளர். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி யாது? அவர்கள் சூர் ஊதுவதாகும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி யாது? அவர்கள் அனைத்து உயிரை கைப்பற்றுபவர். நன்மை தீமை எழுதுபவர் யார்? வலதுபுறம் உள்ள மனக்கு நன்மையையும் இடதுபுறம் உள்ள மனக்கு தீமையையும் எழுதுபவர். முன்கர் நக்கீர் அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி யாது? அவர்கள் கபூரில் கேள்வி கேட்பார்கள். மாலிக் அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி யாது? அவர்கள் நரகத்தின் பாதுகாவலர். ரில்வான் அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி யாது? அவர்கள் சொர்க்கத்தின் பாதுகாவலர். வேதம் என்றால் என்ன? மக்களுக்கு நேர்வழி காட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ்வினால் அருளப்பட்ட புத்தகம். குர்ஆன் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளப்பட்டது. குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர் கூறப்பட்டது? குர்ஆனில் 25 நபிமார்கள் பெயர் கூறப்பட்டது. ஆஹிரத் என்றால் என்ன? ஆயிரத் என்றால் என்ன? மரணத்துக்கு பிறகு ஆன்மா வாழ்க்கைக்கு ஆயிரத் என்று சொல்லப்படும். கைக்குழந்தைகள் இருந்த போதே பேசிய நபியார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கனவு காண்டார்கள்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜிதா செய்த போல் கனவு கண்டார்கள். மதீனாவில் உள்ள பிரபலமான கபிரிஸ்தான் பெயர் என்ன? மதீனாவில் உள்ள கபிரிஸ்தானின் பெயர் ஜன்னத்துல் பகீ. இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் எது? இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. மிஹராஜ் பயணத்தின் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய நபியார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலாவது இஸ்லாத்திற்காக உயிரிழந்த பெண்மணி யார்? உமையார் ரலியல்லாஹு அன்ஹா. தாயிஃப் நகரம் எங்கு உள்ளது? தாயிஃப் நகரம் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில்.
தௌபா செய்தார்கள். மரியம் ரலியல்லாஹு அன்ஹா முதலில் ஜம்ஜம் நீரை அருந்தியது யார்? ஆஜரா அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தின் தலைவி யார்? சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பாவை நோக்கிய நபிவர்கள் தொழுத முதல் தொழுகை எது? லுஹர் தொழுகை. இஸ்லாத்தின் முதலாக பாங்கு சொல்லியது யார்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கொண்ட போர்கள் எத்தனை? 19. அமல்களை பதிவு செய்யும் வானவர்களின் பெயர் என்ன? கிராமன் காத்திபி. கப்ரில் கேள்வி கேட்க வரும் வானவர்களின் பெயர் என்ன? முன்கர் நகீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கியாமத் நாளில் வரை எந்த வேதத்தை பின்பற்றி நடக்க வேண்டும்? கியாமத் நாள் வரை குர்ஆன் வேதத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். ரப்பி ஃபீ லிரவால்தீன். அல்லாஹ்வின் திருப்தி தங்கையின் திருப்தி உள்ளது. உலகில் முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள்? ஒரு ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ் செய்தார்கள். அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்க அறிவி அதிகம் பெற்ற பெண்மணி யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மறுமை நாளில் சொர்க்கத்தின் ஆடை முதலில் அணிவிக்கப்படும் நபி யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? குர்ஆனை ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை கிடைக்கும். சுவனம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. அல் ஜன்னத்து தஉதா மிலுமாத். சுவனம் தாயின் பாதத்தில் உள்ளது. பெற்றோருக்காக ஓதும் துவா. ரப்பி அன்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. பறவைகள் பேசும் மொழியை அறிந்த நபி யார்? ஹஜ்ரத் சுலைமான்